உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் வருடப்பரப்பாகப்பட்ட பராபவ வருடம். இந்த வருடம் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஏன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் கடந்த வருடம் மிக மிக மன அழுத்தங்கள் மட்டும் அல்லாமல் இழப்புகளையே சந்தித்தவங்க கன்னிராசி அன்பர்கள் தான். எதை ஆரம்பித்தாலும் அது பிரேக் ஆகுது, எதை நோக்கி ட்ராவல் பண்ணாலும் முழுமையாக முடிக்க முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு கெப்பாசிட்டியை கொண்டு நீங்கள் ஒரு வேலையை முடித்தாலும் அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல. சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அது போய் சேருது. உங்களுக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போகிறாங்க. இப்படி பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி அன்பர்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்த்த பெற்றோர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத அளவுக்கு அவங்களது வாழ்க்கையில் பல தடைகள், திருமண முயற்சிகள் எடுத்தால் திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. இங்கே எல்லாம் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லா டேலண்ட் இருக்குது, எல்லா திறமை இருக்குது, நல்ல ஒழுக்கம் அறிவு எல்லாம் இருந்தும் காரணமே இல்லாமல் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னே தெரியலன்ற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களது வேலை, அவர்களது கல்வி சார்ந்த விஷயங்கள், அவர்களது தொழில், இது எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கல. ஒரு வெளிநாடு முயற்சிகள் பிள்ளைகள் எடுத்தால் கூட அவங்க அதுக்காக போக முடியல, அதுவும் தடையாயிட்டே இருக்குது. இப்படி பலவிதமான பாதிப்புகளை சந்தித்தவங்க கன்னிராசி அன்பர்கள் தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பிள்ளைகளால் சில அவமானங்களை சந்தித்தவங்களும் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமை, இதனால் சொசைட்டியில் உங்களுடைய இமேஜ் ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை, உங்களுடைய பேச்சை மீறி அவர்கள் சில முடிவுகள் எடுத்து அதை செஞ்சிடுவாங்களோன்ற ஒரு பயம் சிலர் செய்ததுனால குடும்பமே பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருக்கீங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வருமா, நாம் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்களா, நம்மளோட இணைவாங்களா, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா, நினச்ச இலக்கை உண்டாக்க முடியுமா நினச்சி வருத்தத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக வளர்ச்சிக்குரிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருடத்தில் உங்களது கிரக அமைவுகள் ஒரு புறத்தில் இத்தனை நாளாக 10ஆம் இடத்துல இருந்து 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவோம். அப்படி 10ல் கடந்த வருடம் குரு இருந்து அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அது 100% கன்னிராசி அன்பர்கள் தான். பல பேர் வேலை இழந்தவங்க இருப்பீங்க. பல பேருடைய வாழ்க்கையில வேலையை தேடியே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இன்னும் சொல்லணும்னா, கன்னிராசி அன்பர்கள் எங்கேயுமே பர்ஃபெக்ட் உழைப்பாளிகள், கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல, ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுவீங்க, உண்மையாக நேர்மையாக இருப்பீங்க. உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். சிறு குறை இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு காட்டிடும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க, அவ்வளோ கிளாரிட்டியாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு ஒரு இடத்துல நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குனீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு உண்டான ரிசல்ட் இல்லாத போனது தான் உங்களுக்கு வருத்தம். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இவங்களை விட்டு இவங்க இன்னும் ஹை லெவலுக்கு போயிடுவாங்க, மேலே இருக்கக்கூடியவங்களுடைய பார்வை இவங்க மேலே தான் விழும் அப்படின்ற அளவுக்கு பல விதமான ஒரு நெகட்டிவான எண்ணங்களால் உங்களை அந்த இடத்த விட்டு நீங்களே உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணால் நீங்கள் வெளியில் போயிடுவீங்க அப்படின்ட்டு இல்லாதது பொல்லாதது தேவையில்லாத சில விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கி பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. அப்போது இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்துட்டவங்களும் இருப்பீங்க. இன்னும் வெளியில் போக முடியாமல் நம்ம இத்தனை வருஷம் நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லாமல் இருக்கே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மீண்டும் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. மீண்டும் அந்த இடத்துல பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்க போகிறீங்க. உங்கள் இமேஜ், உங்களுடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் காட்ட போகிறீங்க. ஆல்ரெடி நான் வெளியில் வந்துட்டேங்க, வேற ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறேன், பட் எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது,
எனக்கு எந்த வேலையும் அமைய மாட்டேங்குது, மீறி அமைஞ்சாலும் டெம்பரவரியாக இருக்குது, ஏதோ ஒன்று என்னையும் தாண்டி என்னை பிளாக் பண்ணுறது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. எனக்கு கூட இருக்கிறவங்க, இப்போ கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இவங்களே அவங்கள காயப்படுத்துகிற நிலைமை, உறவு முறைகளில் கூட பிறந்தவங்க, தன் பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, இவங்களே பார்த்தா உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலைமை. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஆறுதல் இல்லை, தேவையில்லாத அவமானங்கள் தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குரு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ குரு யார்? 4ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவாதிபதி. இவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பலம் பெற்று நின்று அவர் உச்ச குருவாக நின்று அந்த உச்ச குரு பார்வை இந்த இடத்துல விழுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அந்த இடம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக 3ஆம் இடம் விருச்சிகமாக மாறுது. அந்த விருச்சிகத்தில் குரு பார்வை விழும் பொழுது உங்களுக்கு அது 3ஆம் பார்வைன்றதுனால தைரியம், துணிச்சல், வீரியம், சகாயம், சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்குங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். பின் சகோதரர்களால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, பெரிய லெவலில் நல்லது நடக்க போகுது. பின் சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் தடையாக ரொம்ப நாளாக இருக்குன்னா அவங்களுக்கு ஓகே கனெக்ட் ஆகிடும். ஆனால் சிலர் உங்களுடைய பின் சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும், பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆரோக்கிய ரீதியிலையோ இல்லை திருமண வாழ்க்கை ரீதியிலையோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த இடத்துல நியூட்ரல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இத்தனை நாளாக தடையாயிட்டு இருக்கிற விஷயம் அவங்களுக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் அந்த 3ஆம் பாவம் பலம் பெற்றாலே எப்பேற்பட்டவங்க அவங்களுடைய சுய முயற்சியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும். நீங்கள் மருத்துவத்துறையை சார்ந்தோ இல்லை அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தோ இல்லை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு இலக்கில் இருக்கிற பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறான்னா கண்டிப்பாக நிறைய அவார்டு வாங்குவீங்க, நிறைய ரெக்கார்டை உண்டாக்குவீங்க, மற்றவங்க பார்த்து உங்களை வியப்படைகிற அளவுக்கு சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை வெளியில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குண்டான லைசன்ஸ், அதற்குண்டான சில விஷயங்கள் அரசு ரீதியில், அரசாங்க சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு சேரும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அது மட்டும் அல்ல, குரு பார்வை, உச்ச குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு நீங்கள் பாருங்கள். டைரெக்டாக உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுது. எங்கே? மகரத்தில் விழப்போகுது. மகரத்தில் உச்ச குரு பார்வை விழும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு 5ஆம் பாவம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குது. அதனால் குலதெய்வ ப்ளஸ் தெய்வத்தினுடைய அனுகிரகமே உங்களுக்கு முழுமையாக அடைய போகுது. இதனால் நீங்கள் நினச்சதை முடிக்க போகிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்க. நீண்ட நாளாக விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கல நினச்சவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்க போகுது. விரும்பியவங்க, உங்களுக்குரியவர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்களே நினச்சிங்கன்னா அவங்க மீண்டும் உங்களை அடையிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு புது உறவு கனெக்ட் ஆக போகுது. உங்களுக்கு ரொம்ப அருமையான மேன்மைகளை உண்டாக்க போகுது. மறைமுக உறவுகள் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பை விட்டு வெளியில் வருவீங்க. அதனால் வேதனையில் இருக்கக்கூடியவங்க அந்த வேதனைகளுக்கு தீர்வு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்கள் எதையும் வெளியில் சொல்லி செய்யக்கூடிய கேரக்டர் இல்லை, செயல்படுத்தி முடிச்சு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா 5ஆம் பாவம்ன்றது ஒருத்தருடைய அதிர்ஷ்டம். அப்போது கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, பெரிய லெவலில் எல்லா வித முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அப்படியே உங்களை சூழ்ந்து நிற்கிற மாதிரி தெரியுது. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த அதிர்ஷ்டங்கள் ஒர்க் அவுட் ஆகிற இடம் தான் இந்த 5ஆம் பாவம். அப்போது இந்த குரு மிக அவசியம். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் குரு எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றதை பாருங்கள். அவர் மட்டும் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்கன்ற அர்த்தம். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். ஒருவேளை பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் இது எல்லாத்தையும் அனுப்பி உங்கள் ஜாதகத்தை தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நான் சொல்கிறேன்னா அது திசா புத்திகள் ப்ளஸ் இது ரொம்ப அவசியன்றதுனால நான் சொல்கிறேன். அப்போ இந்த 5ஆம் பாவத்தினுடைய தாக்கம் பெரிய லெவலில் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு திருப்பங்களை உண்டாக்க போகுதுன்றது 100% உண்மை. அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது
உங்களுடைய ராசிக்கு அந்த பார்வை விழக்கூடிய இடம் 7ஆம் பாவத்தில் விழுது. அப்போது 7ஆம் பாவத்தில் உச்ச குரு பார்வை விழும் பொழுது 7ன்றது கணவன் மனைவி சார்ந்த இடம். அப்போது கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள், அதாவது குழப்பங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகள் தடையாகுது, இல்லை எங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, முன்ன மாதிரி இப்போ ஏன் இல்லைன்னு தெரியல, ஒன்றுமே இல்லை, இல்லாத சில விஷயங்கள் இருக்கிற மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது. தேர்ட் பர்சனால் 3வது நபர்கள் ப்ளஸ் உறவினர்கள் ரீதியில் தேவையில்லாத சில விஷயங்கள் போட்டு கொடுத்து அதனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ட் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம், அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க. வம்ச விருத்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. புத்திரபாகியம், ஏன்னா 5ஆம் வீட்லேயும் பார்வை விழுது, 7ஆம் வீட்லேயும் பார்வை விழுது. அப்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக புத்திரபாகியம் கிடைச்சி அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே, கிளியர் ஆகிடும். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ரீதியில் ட்ராப் ஆகிட்டு இருக்கு, டவுன் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வருடத்தில். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசியில் ஒரு முதற்கட்ட ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி தான். பெரிய லெவலில் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அது மட்டுமல்ல, இந்த 7ஆம் இடம் வளம் பெறுறதுனால நீங்கள் தொழில் பிஸ்னஸ் ரீதியில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து பிஸ்னஸ் சரிவுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகுது. ஆனால் நல்ல சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குது, என்கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. பட் என்னுடைய என்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி எதையும் பண்ண முடியாத அளவுக்கு தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கொடுக்குற பணம் கை வர மாட்டேங்குது, கேட்குற இடத்துலையும் பணம் கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் நினச்சது உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் வேறு லெவலில் இருக்க போகுது. அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்திடுவீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக டேலி பண்ணிடுவீங்க. ஒரு நல்ல உற்சாகத்தோடு இறங்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்லை இந்த கோர்ட்டு இந்த கேஸ் இந்த வழக்கு பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க. இந்த வருடத்தில் ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் மறுமணத்திற்குண்டான ஒரு வாய்ப்புகள், நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை அமையுமான்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அமைஞ்சு வரும். அதனால் கம்பல்சரி முயற்சிகளை பலப்படுத்தினாலே போதும். பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அழகிய காலகட்டமாக, அற்புத காலகட்டங்களாக இது மாறும். இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் பாவத்தில் சனி பகவான் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் அவர் கண்டக சனியாக இருக்கார். கண்டக சனியாக இருக்கிறதுனுடைய தாக்கம் என்ன நடக்கும்னா, சற்று மற்றவர்களை கடந்த காலகட்டங்களில் நம்பி இவங்க தான் எல்லாம் நினச்சி, இல்லை இவங்களுக்கு நாம தான் எல்லாம் நினச்சி அவங்க பேசின வார்த்தைகளை நம்பி பணம் கொடுத்து நிறைய ஏமாந்திருப்பீங்க கன்னிராசி. ஏன்னா அந்த இழப்புகள் என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் பணம் போயிருந்தால் கூட சம்பாரிச்சிக்கலாம், பட் பணத்துக்கு மேலே கடன் சுமைகள் அதிகமாகி அவங்களால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது மட்டும் இல்லாமல் குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமை கன்னிராசி என்பவர்கள் நம்பி ஏமாந்திருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் மீண்டும் அவர்கள் விட்டு போன அந்த பணம் உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். சிலரை நம்பி சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு ஒப்படைச்சு அது உங்கள் கைக்கு வரலையேன்ற ஒரு வேதனைகளும் உங்களுக்கு உண்டாக்கியிருக்கும். அப்போது இந்த குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படுறதுக்குண்டான அருமையான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பெற்ற பிள்ளைகள் திருமணமாகி அவர்களுக்கு புத்திரபாகியம் கூட தடைகள் இருக்கின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் சந்தித்தது அதிகமாக கன்னிராசி என்பர்கள் தான். அது உங்களுடைய சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஃபுட் இல்லாமல், சாப்பாடு கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம, அது உங்களுக்கு உள்ள வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சில பாதிப்புகள் கொடுத்து அது உங்களுடைய உள்ளுறுப்புகளையே பாதிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக்கியிருக்கும். இதனால் உங்களுக்கு
ஒரு ஆரோக்கிய ரீதியில் பெரிய லெவலில் ரிசல்ட் இல்லாமல் இன்னும் சிலரது வாழ்க்கையில் பேக் பெயின், அதாவது கழுத்து கீழே ஷோல்டர் லெஃப்ட் ப்ளஸ் கீழே அந்த பக்கவாட்டில் எல்லாம் இனம் புரியாத ஒரு வலி, அதுலேயும் உங்களுக்கு இடுப்பு குதிகள் அந்த குதிகள் முழங்கால் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இதை இந்த வழியிலிருந்து வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கெல்லாம் பயப்படுற நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த முறை இது எல்லாத்துலேயும் இந்த வருடத்திலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. சிலருக்கு தானாகவே கிளியர் ஆகிடும். வேணால் பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் நினைப்பீங்க தானாகவே இதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இன்னும் சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் உறவு முறைகளால் கைவிடப்படக்கூடிய நிலைமைகளை சந்தித்தவங்க கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் நல்லதையே செய்தும் கூட பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நண்பர்களால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. எல்லாம் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வளோ நீங்கள் வச்சு கடைசியில் அந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணாத எவ்வளோ வேதனையை கொடுக்குன்றது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும். நடந்த அவமானங்களும் பாதிப்புகளும் இழப்புகளும் உங்களுக்கு கிடைச்ச பெரும் அனுபவம்ன்ற இந்த ஊன்றுகோலை கொண்டு பெரிய லெவலில் அடுத்த காலகட்டங்களை அதை கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியில் சில முக்கிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை அணுகி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய டீட்டெயிலை அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. மாபெரும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படக்கூடிய அருமையான காலகட்டமாக அமையும். நான் சொன்ன பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.